السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلى الله فليتوكل المؤمنون. قال النبي صلى الله عليه وسلم: لو أنكم يتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சந்தார் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் தகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கு ஒரு மதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 21ஆம் நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு எல்லாம் அவனே பார்த்துக்குவான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிற தவக்குல் என்று சொல்லப்படுகிற குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் இப்ராஹீமுடைய 11வது திருவசனத்தில் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வின் மீதே முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் பொறுப்பு காட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இன்னொரு இடத்திலே சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் ஃபைதா அஸல்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை முடிவெடுத்தால் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பை ஒப்படையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவார். பொதுவாக தவக்குல் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை காட்டுகிற இந்த நிகழ்வு அவசியமானது ஈமான்தாரிகளுக்கு, முஃமினானவர்களுக்கு. பொதுவாகவே நாம் நிம்மதியை தேடுவோம். அந்த நிம்மதி இந்த தவக்குலில் நமக்கு கிடைக்கும். முல்லா நஸ்ருத்தீன் சம்பந்தமாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படும். ஒரு தடவை அவரு வெளியில ரோட்ல நின்று ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்காரு. அந்த பக்கமா போன ஒருத்தர் முல்லாட்ட கேட்பார், என்னத்தை தேடுறீங்கன்னு. சாமி தொலைஞ்சு போச்சு, தேடிட்டு இருக்கேன். பாவம், நம்மளும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாங்கிறதுனால அவரும் அந்த இடத்துல நின்று தேடி தேடி பார்ப்பார். கடைசி வரைக்கும் கிடைக்காது. முல்லாட்ட திரும்ப கேட்பார், முல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, இங்கதான் விட்டீங்களா இல்ல வேற எங்கேயாவது விட்டீங்களா, எங்க சாவியை தொலைச்சிங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு முல்லா கொஞ்சம் தூரமா கையை காட்டி, இதோ அங்கதான் தொலைஞ்சு போச்சு அப்படின்பார். அது அறிவுகட்ட மனுஷா, அங்க தொலைச்சிட்டு ஏன் இங்க வந்து தேடுற அப்படின்னா, முல்லா சொல்லக்கூடிய பதில், அங்க இருட்டா இருக்கு, இங்கதான் வெளிச்சமா இருக்கு, வெளிச்சத்துல தேடினா தானே கிடைக்கும் அப்படின்னா. இது எப்படி முட்டாள்தனமான வேலையோ அதே மாதிரிதான் முட்டாள்தனமான வேலையை நம்மள பல பேரும் செஞ்சுட்டு இருக்கோம். நிம்மதியை எங்கேயோ தலைச்சிட்டு வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கோம். நிம்மதியை தேடக்கூடிய இடம் ஒன்று, எங்க தேடணும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எப்ப உங்களுக்கு நிம்மதி வரும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நீங்க தவக்குல் வைங்க, உங்களுடைய பொறுப்புகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க. என்னுடைய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வினால் தான் நடைமுறைப்படுத்தப்படுது, நல்லதோ கெட்டதோ எல்லாமே அல்லாஹ் தான் செயல்படுத்துறான் என்கிற நம்பிக்கையை முதல்ல மனசுல செய்யுங்க, கொண்டு வாங்க.
இந்த நம்பிக்கை வந்தா ஓரளவு உங்களுக்கு நிம்மதியும் வரும். நிம்மதி எப்ப குறைஞ்சு போகுது, நிம்மதி எப்ப கிடைக்காம போகுது அப்படின்னா, அது வரலையே, இது வரலையே, இந்த நேரத்தில் அதை நடக்கலையே, அந்த நேரத்தில் இது நடக்கலையே என்று சொல்வதனுடைய வெளிப்பாடு. பொதுவாக சொல்லுவாங்களே, மடியில் கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைம்மா. மனசுல எதுவும் பாரமான விஷயங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாகத்தான் இருக்குமே தவிர அதுல பிரச்சனைகளுக்கு வழி இல்லை. இப்ப அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் மார்க்கம் தவக்குல் அப்படின்னு சொல்லுது. சாதாரணமா ஒரு குழந்தை பாருங்க, அந்த குழந்தைக்கு எந்த விதமான கவலைகளோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது. வாடகை ஓனர் கூட்டிட்டாரு, பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா, அது எப்போதும் கூட ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். விலைவாசி கூடுது, தக்காளி விலை 100 ரூபாய் ஆயிப்போச்சு, பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது சந்தோஷமா தான் இருக்கும். குழந்தைக்கு ஏன் இந்த சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, குழந்தையை பொறுத்தவரை அந்த புள்ள தன்னுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் அத்தாட்டையும் அம்மாட்டையும் ஒப்படைச்சது தான் டோட்டலி ஃப்ரீ. எந்த டென்ஷன் அந்த குழந்தை கிடையாது. முழுக்க முழுக்க சுதந்திரமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பொறுப்புகள் எல்லாமே இன்னொருத்த, அதாவது அத்தா அம்மாட்ட உள்ள ஒப்படைச்சிருக்கு. அதனால நிம்மதியா இருக்கு. அதே போலத்தான் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைச்சா நம்மிடத்துல இது என்ன வருது அப்படின்னா, அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி நமக்கும் கிடைக்கும். பல விஷயங்கள்ல இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுனால நிம்மதி கிடைக்கும். பொறுப்பை ஒப்படைக்காததுனால நமக்கு சிரமங்கள், நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அதே போலதான் நாம ஏதாவது சவரம் செய்யறதுக்காக போறோம், முடி வெட்டுறதுக்கு போறோம், தாடி ஒதுக்கிறதுக்கு போறோம், அல்லது சிறைக்கிறதுக்கு போறோம், சேவிங்க்கு போறோம். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்னதான் செல்ஃப் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாலும் கூட செல்ஃப் கட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தலைமுடி கட் பண்றதுக்காகவும் எங்க போவோம், பார்பர் ஷாப் போவோம், சலூனுக்கு போவோம். எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம், ஒரே மாதிரியான ஒரே கடைக்கு போறது, அந்த ஒரு கடையிலையும் ஒரே ஆள்கிட்ட வெட்டுறது. அந்தாது நேரம் திரும்பி வந்துடுவார். அது என்ன 3 நாள் லீவா, பரவாயில்ல 4வது நாள் வந்து வெட்டிக்கிறேன், மற்றவங்கள்ட்ட வெட்டுறது இல்லை. ஆனா எப்போதும் வளமையா நம்ம போய் ஒருத்தர் வெட்டுறோம்ல, வளமையா போய் ஒருத்தர் நம்ம செஞ்சுக்கிறோம்ல, அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா எந்த டென்ஷனும் நமக்கு இருக்காது. பேசாம போய் உட்கார்ந்த உடனே கண்ணை மூடுனா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாய் எந்திரிங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா முடிச்சா போதும். அது வரைக்கும் எந்த டென்ஷனும் கிடையாது. நிம்மதியா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எரிச்சிருவார். அந்த அளவுக்கு அவருக்கு பயம் கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டா பண்ணுவார். நம்மளை பத்தி அவருக்கு தெரியும், எப்படி நம்ம முடி வெட்டுவோம், நம்ம எந்த ஸ்டைல்ல வெட்டுவோம், என்ன செய்வோம், எல்லாமே அவருக்கு தெரியும். வளமையா அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால நம்மளுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. நிம்மதியா அவர்கிட்ட மண்டையை கொடுத்துட்டு நாம நிம்மதியா தூக்கி முடிக்கலாம், எதை பத்தியும் யோசிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே வெளியூருக்கு போயிருப்போம், வெளியூருக்கு போன இடத்துல முடிவெட்ட வேண்டிய சூழல், அது கொஞ்ச நாள் தங்கணும், ரொம்ப அசிங்கமா இருக்கு, திரும்ப இப்படியே இந்தியாவுக்குள்ள வந்தா கொண்டாட்டியே நம்மளை பார்த்துட்டு நீங்க யாருங்க அப்படின்னு கேட்பா. அதனால கொஞ்சம் மறுபடி பழைய மாதிரி மாறித்தான் ஆகணுங்கிறதுனால அங்க போய் ஒரு சலூன் கடைக்குள்ள உள்ள போறாரு. உள்ள போய் அங்க இருக்கிறவங்க புது ஆளு, அவர்கிட்ட போய் தலையை கொடுக்குறாரு. தலையை கொடுக்கும் போதே பயம், பயங்கரமான பயம். எப்படி வெட்ட போறானோ தெரியலையே, ஒழுங்கா வெட்டுவானோ இல்லையா தெரியல. நாம ஒரு கட்டிங் சொன்னா அவனுக்கு தெரியாது அந்த பேரு. அவங்க ஊர்ல அவன் அந்த கட்டிங்க்கு வேற பேர் வச்சிருப்பான். அவன் ஒண்ணு 10 கட்டிங் காட்டுவான் ஸ்டார்ட்ல. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சா இல்லையா, அங்கேயும் போனா ஒரு காட்ட கொண்டு சொல்லிடுறாங்க முடிவெட்ட போனா. என்ன அப்படின்னா இதுல நீங்க செலக்ட் பண்ணுங்க என்ன கட்டிங் வேணும்னு. அதை நம்ம பார்த்துட்டு கிளிக். ஹோட்டலுக்கு போனாலே அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சது மீன் சோறும் தக்காளி சோறும் அதுதான் தெரியும். அதுல என்னமெல்லாமோ பேர் போட்டுருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சாதானே ஆர்டர் பண்ண முடியும். அதே மாதிரிதான் சலூன் கடையில இருக்கு. அவங்க ஒண்ணு நீட்டுறான், அதுல என்னென்னலாமோ வரிசையா கட்டிங் இருக்கு. இது இல்லையா, இல்ல ஒவ்வொரு கட்டிங்க்கும் ஒவ்வொரு பேரு. ஒரு கட்டிங் ஒன் சைடு மட்டும் வெட்டுவோம், இன்னொரு கட்டிங் மேல மட்டும் வெட்டுவோம், இன்னொரு கட்டிங் கீழே வெட்டுவோம், மேல சுத்தமா வெட்டவே மாட்டோம். இப்படி 1000 கட்டிங் வச்சிருக்கலாம். இப்ப நாம போய் புதுசா ஒரு கடையில உட்கார்ந்த உடனே அவன் நமக்கு என்ன கட்டிங் பண்ண போறானோங்கிற அந்த பயத்திலேயே அவன் என்னத்தான் செஞ்சாலும் திக்கு திக்குங்குது. ஏன் அப்படின்னா கட் பண்ணிட்டா திரும்ப என்ன பெய்காலேஜா ஒட்ட முடியும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கட் பண்ணாதான் அவன் முடிஞ்சு போச்சு. சரி உன் இஷ்டம் என்னமோ அதை மாதிரி வெட்டி சொல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் போகணும். அதனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசு கடந்து பாடாப்படுது. என்ன செய்யக்கூடாது, ஐயோ அவன் அப்படி வெட்டிடக்கூடாது, இப்படி வெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் என்ன காரணம் அப்படின்னா
முதல்ல ஒருத்தன் போனவே அவன்கிட்ட முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இவன் சரியா செய்வான், இவன்கிட்ட முழுசா நம்மள ஒப்படைச்சிட்டு இவன் சரியா பண்ணுவான்ங்கிற அந்த நிலையோடு போகும்போது நமக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனா இன்னொரு இடத்துல போகும்போது அந்த நிம்மதி சுத்தமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போனது. முதல்ல அந்த ஆளை நம்பணும். நம்ம எங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறோமோ அதை நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள என்ன செய்யும், இந்த சந்தோஷமான நிலைகளை கொண்டு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், உரிரத் அலையல் உம்மமும், நான் மேராஜுக்கு போயிருக்கும் போது சில உம்மத்துகள் இடத்தில் எடுத்து காட்டப்பட்டது. சில நபிமார்கள் பராய்த்து நபியை, ஒரு நபியை பார்த்த ஒமாஹு அர் ரஹீல், அந்த நபியோட ஒரு சிலர் கூட்டமா இருந்தாங்க, அவங்க போனாங்க. ஒன் நபியும் ஒமாஹு ரஜுலு ஒரு ரஜுலானி, சில நபி போனாங்க, அவங்களோட ஒருத்தரோ அல்ல 2 பேரோ கூட இருந்தாங்க. ஒன் நபியும் லைசமாகவும் ஆகுது. சில நபிமார்கள் கூட்டம் போது அவங்களோட யாருமே இல்லை. இது ருபி அலி சவாதும் அதீம். இப்படி ஒவ்வொரு கூட்டமா போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தினால எல்லாமே கருப்பா தெரிகிற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய கூட்டம். அன்னகும் உம்மத்தி, இதுதான் ஏன் உம்மத்து என்று நான் நினைச்சேன். சபீல் அலி ஆலா மூசா வகௌமுஹு, ஆனா எனக்கு சொல்லப்பட்டது இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கௌமுகளும் என்று சொல்லப்பட்டது. வலாக்கின் உன்துர் இலல் உஃபுத்தி, மறுபடியும் நான் மேல பார்த்தேன். எங்கிட்ட சொன்னாங்க, இந்த பக்கம் பாருங்க, அங்கேயும் பயங்கர கூட்டம், இந்த பக்கம் பாருங்க, இங்கேயும் பயங்கர கூட்டம், வானம் முழுக்க நிறைந்த ஒரு கூட்டம் போச்சு. ஹாதிஹி உம்மத்துக்க, அப்ப சொன்னாங்க இதுதான் உங்களுடைய உம்மத்து, இதுதான் உங்களுடைய சமூகம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப சொல்லிட்டு அப்ப எனக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த பெரிய கூட்டம் இருக்கு, இந்த பெரும் கூட்டத்திலிருந்து 70,000 பேர், இந்த பெரிய கூட்டத்திலிருந்து 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த விதமான அதாபு வேதனையும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள் போவார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப பக்கால பாலுகும் பல அல்லகும் உள்ளதீன சைபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்ன அந்த 70,000 பேர் யாரு, அந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போறாங்களே, அந்த 70,000 பேர் யாரு என்று இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பகால பாதுகும், சில சஹாபாக்கள் சொல்றாங்க, பல அல்லகும் அல்லதீன சஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற யாரு, நம்மதான் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கும், நம்ம தான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், நாம தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நம்ம சேர்ந்து இருக்கோம், நம்மளை விட உயர்ந்தவங்க வேற யாரும் ஈமான்ல, நாம தான் ரசூலுல்லாஹ் முதல்ல ஈமான் கொண்டிருக்கோம், முதல்ல ஏற்றிருக்கோம், அதனால நம்மளை சார்ந்த 70,000 பேர் தான் இந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவங்க என்று சஹாபாக்கள்ல சொன்னாங்க. ஒகால பாபும் பல அல்லகும் அல்லதீன உலித பில் இஸ்லாம் பலம் யஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, இத சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல நாமளா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்மெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்மள பல பேரும் ஷிர்க்ல தான் இருந்தோம், நம்மள பல பேர் இணை வைச்சல்ல தான் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை சொன்ன பிறகுதான் நாம என்ன செஞ்சோம், இந்த மார்க்கத்தினுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தோம். அப்ப நாம என்னதான் இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட இருந்தாலும் ஒரு காலத்துல ஷிர்க்ல இருந்தவங்க. இந்த 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாம போறாங்க என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, அது நாமளா இருக்காது, உண்மையிலேயே இஸ்லாத்திலேயே பிறந்து ஷிர்கே வைக்காம வளர்ந்து இஸ்லாத்திலேயே மூத்தா போறாங்கல்ல, அப்படிப்பட்ட 70,000 பேரா தான் இருக்கும் என்று ஒரு சிலர் சொன்னாங்க. இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்கும் அஷ்யா, இப்படியே பலரும் பல அபிப்பிராயங்கள் சொன்னாங்க. இப்ப கரஜாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மல்லதி தஹூல் உலகி, என்ன விஷயம், எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அப்ப விஷயத்தை சொன்னாங்க, இல்ல யாரும் சொல்லலாம், நீங்க அந்த 70,000 பேர் கேள்விகளுக்கே இல்லாம போவாங்கன்னு சொல்லுவீங்களே, அவங்கள பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதீன லா யர்குமூன வலா யஸ்தர்கூன வலா யத்தஸய்யரூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த 70,000 பேர் யாரு தெரியுமா, அவங்க
குறி பார்க்காதவங்க, ஜாதகம் பார்க்காதவங்க, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைத்தவர்கள், நம்பிக்கை வச்சவங்க, அல்லாஹ்விடம் மட்டுமே பொறுப்பை ஒப்படைத்தவர்கள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, குறி பார்க்க மாட்டாங்க, கையை கொண்டு போய் கொடுத்து என்ன ஆகும், நான் இன்னொரு கடை திறக்கலாமா, இந்த இடத்துல எனக்கு பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணை நான் கட்டிக்கலாமா, நல்லா இருப்பேனா, ஜாதகம் எப்படி இருக்கு, ஏன் ஜாதகமும் அந்த ஜாதகமும் ஒத்து வருதா, நீங்க என்ன ராசி, அவங்க என்ன ராசி, இதெல்லாம் பார்த்து இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அல்லாஹ் என் தலையில இந்த பொண்ணதான் எழுதிருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லதை எழுதியிருப்பான், கெட்டதா இருந்தா அல்லாஹ் மாற்றி தருவான், வாசிய வேண்டியதான் செய்ய முடியும், வேதாளம் சொல்ல முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்காக ஒவ்வொரு இடமா போய் அலைய மாட்டாங்க, ஜாதகம் பார்க்கறதுக்காக வேண்டியும் தன்னுடைய நாட்களை பார்ப்பதற்காக வேண்டியும். யார் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைஞ்சிருது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைஞ்சு யார் இப்படி சொல்றாங்களோ அவங்க மேல நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுது. அவர் ஏதாவது ஒன்று சொல்லி நடந்துட்டா அல்லாஹ் இனி எது வந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தெரிஞ்சு முடிவு எடுக்கணும். அவர் வேணானா வேணாம், அவர் வேணும்னா வேணும், அவர் செய்யினா செய்யணும், செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. அவர் சொல்லுவார் ஏற்றிக்காரெல்லாம் போவாத, போகக்கூடாது, அவர் பயானுக்கெல்லாம் போவாத அப்படின்னா போகக்கூடாது. இப்படி ஒரு சூழல் உருவாயிடுது, நவுது இல்லாமலாம் பாதுகாக்கு. ஆனா யதார்த்தம் அப்படி அல்ல. உண்மையிலேயே எவ்வளவு பேர் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அல்பாயுசுல போயிடுறாங்க, ரொம்ப பேர் ரொம்ப சீக்கிரமா போயிடுறாங்க. உண்மையிலேயே அந்த ஜாதகம் பார்த்தவன்லாம் இதெல்லாம் ரொம்ப சரிதான், ரொம்ப கரெக்ட் தான், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு ஜெகஜோதியா வாழ்வாங்க. ஜாதகம் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போய் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை விட பெரிய கூட்டம் என்னன்னா, யார் ஜாதகம் பார்க்கிறானோ அவன் தான் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் தான் இருக்கணும். அவன் பெரிய கோடீஸ்வரன், ஏன்னா கோடீஸ்வரனுக்குலாம் அவன் தான் பார்த்து சொல்றான். பெரும்பெரும் ஆள்கள்லாம் அங்கதான் போய் கிடக்கிறான், எனக்கு பார்த்து சொல்லுங்க, உனக்கு பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி, உன் வாழ்க்கை எப்படி. அப்ப அவனுங்கள்லாம் விட இவன் தான் என்ன செய்யணும், பெரிய ஆளா இருக்கணும். இன்னொன்று இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், 9 to 12 அப்படின்னா போடு போடக்கூடாது. இன்னைக்கு 9 மணிக்கு யாரும் வரமாட்டாங்க, 10 மணிக்கு தான் வருவாங்க. இவன் தான் ஜாதகத்தை பார்த்துடணும், பார்த்துட்டு இன்னைக்கு 10 மணில இருந்து அப்படின்னு வந்து உட்காரணும் இல்லையா. இதெல்லாம் நடக்கிற காரியமா இல்ல. தவக்குள் வேணும். என்ன தவக்குள் என்றா, அல்லாஹ் தான் எல்லா காரியங்களையும் நடத்துகிறான் என்கிற தவக்குள். இந்த சந்தர்ப்பத்துலதான் உட்கார்ச்சா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மஜ்லிஸ்ல எழுந்து கேட்பாங்க, பகால உதுல்லாஹ யஜஅல மின்ஹும். இதான் எப்ப என்ன வார்த்தை சொல்லணுமோ அப்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கணும், இடம் பொருள் பார்த்து பேசுறது. இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு இருக்கும் போதே உட்கார்ச்சா ரலியல்லாஹு எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டத்துல நானும் ஒரு ஆளா இருக்கணும்னு துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன்த மஅஹும், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் அப்படி இருப்பீங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிடுவாங்க. நல்ல வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிடும். இவர் கேட்டதை பார்த்துட்டு இன்னொருத்தர் எந்திப்பாரா, இந்த யார் சொல்லலாம், நானும் அந்த கூட்டத்தில் இருக்கணும், எனக்காக துஆ செய்யுங்க அப்படிம்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சபக்கக பிஹா உக்காஷா, உங்களை விட உட்காச்சா முந்திக்கிட்டார், அவ்வளவு முடிவு. நீ வேற யாரும் சும்மா வரிசையா எழுந்துச்சு நானுமா செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இப்ப அந்த டைமிங்ல அவர் சொன்ன வார்த்தை, அந்த நேரத்தில் கரெக்டா சொல்லப்பட்ட வார்த்தை, உட்காஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் அந்த பாக்கியமும் கிடைத்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லுவாங்க, லவ் அன்னக்கும் யதவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் உண்மையான தவக்குல் வைத்தால், அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால், லரஸகக்கும் கமா யுர்ஸகு தைரு தகுது ஹிமாஸா வதருகு பித்தானா, ஒரு பறவைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி உணவளிக்கிறானோ அதே போல உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான். பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான், தகுது ஹிமாஸா, அது காலையில போகும்போது வெறும் வயிற்றோட காலியான வயிற்றோடு போகிறது, தருகு பிசானா, ஆனா திரும்பி வரும்போது வயிறு ஃபுல்லா, வயிறு நிறைஞ்சு திரும்பி வருது. அல்ல அதுக்கு கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். அது என்ன பண்ணுறது, சேத்தா வைக்குது, ஐயோ நாளைக்கு சாப்பிடுவேன், ஐயோ நாளைக்கு சாப்பிடுவேன், ஐயோ மறுநாளைக்கு தேவைப்படுவேன், சேத்தா வைக்குது. மழை பெஞ்சாலும் ரிஸ்க் கிடைக்குது,
வெயில் எடுக்காத ரிஸ்க் கிடைக்குது. எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதுக்கு ரிஸ்க் அளிக்கிறானே, அதுபோல உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரிஸ்க் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல மா தரக்து ஷைஇன் மிம்மா அமரக்குல்லாஹு பிஹி இல்லா வகத அமர்த்துக்கும் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் என்று சொன்னானோ அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பொதா தரக்கு செய்யின் மிம்மா நகாக்குமுல்லா அன்ஹு இல்லா வகத நகைத்துக்கும் அன்ஹு. எதை விட்டெல்லாம் உங்களை தடுக்கணும்னு எனக்கு அல்லாஹ் சொன்னானோ அதை விட்டெல்லாம் உங்களை நான் தடுத்தும் விட்டேன். அலா அறிந்து கொள்ளுங்கள். வைன்ன ரூஹல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத அல்கா ஃபீ ரௌஹி, என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை வகியாக போட்டிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அன்னஹு லன் தமூத்த நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தௌஇப குல்லல்லதி குத்திப லஹா. ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த ஆன்மாவுக்கு எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது கிடைக்காமல் மௌத்தாகாது. பமன் அபத்தா அன்ஹு பிஷைஇன் மின் ذلك فليجمل في الطلب. எனவே உங்களுக்கு கிடைக்கிறது நிச்சயமா கிடைச்சே தீரும். எனவே உங்களுடைய சம்பாத்தியத்துல நீங்க தேடக்கூடிய விஷயத்துல நல்ல விஷயத்தை நீங்கள் முன்வையுங்கள், நல்ல விதத்தில் நீங்கள் அதை தேடுங்கள், நல்ல விதமான வியாபாரங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, லா துகையிபு தஆமன் லிகதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நீங்க நாளைக்கு 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 என்றெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சோறு கொடுக்க தெரிஞ்ச அல்லாஹ்வுக்கு நாளைக்கு உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு தெரியாதா? நாளைக்கு நாளை காலை விடுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்க மனசுல உங்களுடைய ஹக்குல என்ன எழுதி இருக்கிறானோ அதோடு தான் அந்த நாளே பிறக்குது. அந்த நாள் வரும்போது உங்களுக்கு இந்நாள் கிடைக்கும் நல்லா எழுதியிருக்கிறானே அது நிச்சயமாக எழுதப்பட்ட நிலைமையிலேயே உங்களுக்கு வருகிறது. வல்குரு இல துர்ரி ஒமையதுக்கு போகும். சாதாரண சின்ன சின்ன புழு பூச்சிக்களை பாருங்க, அது எவ்வளவு தூரம் ஓடி போகும். புழு மண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு புழு எவ்வளவு தூரம் போகும். அதை ஆடி அசைஞ்சு போறதுக்குள்ள விடுதலுமா இல்லையா? எவ்வளவு தூரம் போய் தன்னுடைய ரிஸ்க தேட முடியும். ஆனா அதுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான். பைன் குல்தும் புத்தூனு துர்ரி சிகாரும். நீங்க இப்படி நினைக்கலாம், புழு அதனுடைய வயிறு எவ்வளவுதான் இருக்கு, எவ்வளவு சின்னதா இருக்கு, அதுக்கு சும்மா ஒரே ஒரு லேசா கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அது வயிறு நிறைஞ்சிடும். நாமெல்லாம் அப்படியா? நோம்பு திறந்து பின்னாடி கொஞ்சம் சாப்பிடணும், அப்புறம் சாப்பாட்டுக்குன்னு இன்னொரு சாப்பிடணும், சகருக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடணும், அப்புறம் சகருக்கு கொஞ்சம் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட வேண்டியது இருக்கு. நம்ம வயிறு கொஞ்சம் பெரிய வயிறு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், போடணுமே என்று நீ நினைத்தால் பல்குரு இனத்தாய் பறவையை பார். புழுவுக்காவது சின்ன வயிறு, பறவைக்கு அதை விட பெரிய வயிறு. பையன் குல்தும் இத்தாயிரி அஜினிகத்துள். ஒருவேளை நீ இப்படி சொன்னா பறவைக்கு என்ன, பறவை அதுக்கு ரெக்க இருக்கு, அது எவ்வளவு தூரம் வேணாலும் பறந்து போகும். பறந்து போய் தனக்கு என்ன தேவையோ அதை போய் எடுத்துட்டு வந்துருது. நமக்கு என்ன அப்படியா இருக்கு, ஓடி ஆடி உழைக்க வேணாமா? நம்ம என்ன பறந்து போய் எங்க இருந்தாலும் ரிஸ்க தேடித்தான் வர முடியும். நமக்கு என்ன அல்லாஹ் அப்படியே ஆக்கி வச்சிருக்கான் என்று நீ சொன்னால் பல்குரு இலல் உருச்சி மா அபுதனஹா ஒமா அஸ்மனுஹா. காட்டு விலங்குகளை பார், சிங்கம், புலி, சிறுத்தை, இதெல்லாம் பார். இதுக்கு நிறையா இருக்கு இல்ல, எவ்வளவு பெரிய வயிறு, எவ்வளவு பெரிய வயிறு இருக்கு. யானைக்கு எவ்வளவு பெரிய வயிறு இருக்கு. சிங்கமாவது ஒரு அளவு கொஞ்சம் பாஞ்சாவது போகும், புலி கொஞ்சம் பாஞ்சாவது போகும். யானை ஓட கூட செய்யாது. யானை ஓடினா அதிசயம், ஆச்சரியம். ஓடவே செய்யாது. தன்னுடைய இறைய தேடி சாதாரணமாக தான் போகும், சாதாரணமாக தான் போய் சாப்பிடும். ஆனா எவ்வளவு பெரிய வயிறு. யானை கட்டி தீனி போட முடியுமான்னு கேட்பாங்க. யானை கட்டி தீனி போட முடியுமா? யானை வாங்குறது பெருசு இல்ல, காசு கொடுத்து கஷ்டப்பட்டு யானை குட்டி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னு வச்சுங்களேன், வாங்கிடலாம். காசு கொடுத்து யானை வாங்கிடலாம். ஆனா யானை வாங்கின பிறகு அதுக்கு தீனி போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா கஷ்டப்பட்டு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்து பைக்கை வாங்கிடலாம். பைக்கை வாங்கிட்டு பெட்ரோல் போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒவ்வொரு தடையும் அதுக்கு போடுற தீனி எவ்வளவு போட்டுக்கிட்டே இருக்கு, அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு பெட்ரோல் ரேட்டு. நம்மளும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
வாங்குற காசை விட பெட்ரோல் போட்டுட்டு அந்த வண்டி வாங்கணுமே, வண்டி வாங்கினதை விட காலங்காலம் ஓட்டுறமே அதுக்கு போடுற பெட்ரோல் தான் ஜாஸ்தி. அது கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டு அது ரிப்பேர் பாக்குறமே அந்த காசு தான் ஜாஸ்தி. வாங்குறது எப்படியாவது வாங்கிடலாம். அதே மாதிரி யானையை எப்படி வேணாலும் வாங்கிடலாம். ஆனா யானையை வாங்கிட்டு என்ன செய்ய முடியாது, பீடி போட முடியாது. அதுக்கு அவ்வளவு சாப்பிடும். போட போட எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். போதும்னே சொல்லாது. போதும் சொல்ற பழக்கமே யானைக்கு என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. அதே மாதிரி உருவத்துகள் யானை, இந்த சிங்கம், புலி எல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் கிலோ கணக்கில் சாப்பிடுறது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றணும், அது கிடைக்கணும். பெரிய காட்டெருமை, பயங்கரமான மானா இருந்தா சும்மா இளங்கறி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். காட்டெருமை கிடைச்சிருந்தா கொஞ்சம் முத்தரான கறி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நம்மள ரேட்லாம் வச்சிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கறி ஆர்டர் கொடுத்தா கூட நமக்கு பாருங்களேன், சில சமயங்கள்ல சில பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா, என் போன பையனுக்கு இவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு, இந்த தடவை இவர்கிட்டே ஆர்டர் கொடுக்குறேன்னு கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியா இருப்பார். அவர் மேல நம்பிக்கை வச்சு நல்ல கறி தருவாரு அப்படின்னு நம்பிக்கை. புதுசா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்க, தான் பிள்ளைக்கு இப்பதான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார். எப்பா பிரியாணி போடுறோம், பிரியாணிய முக்கியமே கறிதான். கறி சொதப்பிச்சுன்னா பிரியாணியே சொதப்பிடும். அதனால நல்ல கறியை கொண்டு போய் என்ன செய்யணும், ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்துட்டு இவர் என்ன போட்டு 1000 தடவை போன் போடுவார். அண்ணா வாங்கிட்டீங்களா, ஆர்டர்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. எல்லாம் ஆர்டர் இருக்கா? இருக்கு. அடுத்துறாதீங்க, நான் வர்றேன். போய் பாப்பார், நேரில் போய் எல்லாம் ஆர்டர் இருக்கா? சரி, எல்லாம் சரி பாருங்க, சந்தோஷம். அது நல்லா வருமா, நல்ல கறியா இருக்குமா, முத்துன கறியா இருக்குமா, எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரச்சனை அவருக்கு. ஏன் அப்படின்னா நம்பிக்கை இல்லை. நம்பி ஒருத்தட்ட கொடுத்துட்டோம், இவர் நல்லா செய்வாரு, நல்லா செஞ்சு தருவாரு, இந்த நம்பிக்கை வச்சுட்டா நமக்கு நிம்மதி தன்னால நம்மள என்ன செய்யும், தேடி வரும். அதே மாதிரிதான் தவக்குல். எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கணும். இன்னொன்னையும் புரியணும். தவக்குல் வைக்கிறது அப்படின்னா தலைக்கு மிஞ்சிய பின் தவக்குலா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உதாரணமா அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகணும் நியத் வச்சிட்டோம், ஹஜ் கமிட்டில போட்டோம், குழுக்கள்ல விழுந்துருச்சு, அல்லது ஏதாவது ஒரு டிராவல்ஸ்ல ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் பணம் எல்லாம் ஒரு முன் பணம் கட்டிட்டோம், முடிஞ்சது. இப்ப இப்படி நினைக்க கூடாது. என்ன, ஹஜ் கமிட்டில குழுக்கள்ல விழுந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, காசு கட்டியாச்சு, சரி, அடுத்த காசு கையில ரெடியா இருக்கு கட்டுறதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ரைட், ஹஜ்ஜிக்கு போறது உறுதியாயிடுச்சு, ஹஜ்ஜிக்கு போறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. முடியாது. எல்லாமே செஞ்சாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு, காசு கொடுத்தாச்சு, காசு கட்டியாச்சு, உடம்பு நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா போவோமா தெரியாது. அப்ப அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் நல்லபடியா போய் திருப்பி வரக்கூடிய பாக்கியத்தை தான் என்று கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இடையில என்ன ஆகும் தெரியாது. காசு கட்டிட்டா எல்லாம் கட்டிட்டோம், இடையில மூத்து வந்துட்டா என்ன செய்ய முடியும், இடையில ஏதாவது நோய் வந்துட்டா என்ன செய்ய முடியும். எனவே ஏதாவது தவக்குல் அப்படின்னா இதுக்கு பேர் தவக்குல் அல்ல. எது, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சோம், எல்லா காரியம் செஞ்சு முடிச்சோம், ஒரு கடை ஓபன் பண்ணும், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கடை ஓபன் பண்ற நேரம் எல்லா சரக்கு எல்லாம் வந்து சேரணும், ஆனா வந்த சரக்கு வந்து சேரல, சிரமமாய் போச்சு, கஷ்டமாய் போச்சு, கடைசியில எல்லாம் முடியல, கை முடிச்ச பின்னாடி சரி என்ன செய்யறது, அல்லாஹ் விட்ட நாட்டம். இதுக்கு பேர் தவக்குல் இல்லை. இனி ஒண்ணுமே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன வார்த்தை வருது வாயிலிருந்து, என்னங்க செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை போல தெரியுது. இந்த நினைப்பு எப்ப வரணும் தெரியுமா, வேலை ஆரம்பிக்கிறோம்ல அப்ப வரணும். வேலை ஆரம்பிக்கும் போது எல்லாம் இருக்கு, கைவசம் எல்லாமே ஸ்டாக் தான், ரெடியா இருக்கு, ஆரம்பிச்சிடலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும், இல்லைன்னா முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாதான் முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுக்கு பேர் தான் தவக்குலே தவிர, எல்லாம் முடிஞ்ச பிறகு கைவிட்டு போன பின்னாடி இதுக்கு பின்னாடி சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்ல. அதே மாதிரி எல்லாமே அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நாம சும்மா வீட்டுல உட்கார்றதும் தப்பு. நமக்கு யார் சாப்பாடு கொடுக்குறோம், அல்லாஹ் தான் கொடுக்குறான், அல்லாஹ் தானே கொடுக்குறான், அப்புறம் நம்ம போய் சம்பாதிச்சுக்கிட்டு பேசாம அல்லாஹ்னு வீட்டுல போட்டு தூங்குவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அஹில்லி நாக்கத்தி அத்தவக்கலு அலல்லாஹ் அவ் அஅக்கிலுஹா அத்தவக்கலு அலல்லாஹ். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஒட்டகத்துல நான் வந்திருக்கேன், இந்த ஒட்டகத்தை கைத்துல கெட்டி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தவக்கல் அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வரவா, அல்லது அது பாட்டில் அவுத்து விட்டுட்டு அது பாட்டில் நிற்கும், அல்லாஹ் பாத்துக்குவான் தவக்கல் அலல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ங்கிற பொறுப்பை சாட்டிட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, பல் இஹ்தில்ஹா வதவக்கல் அலல்லாஹ்.
அவுத்து விட்டுறாதீங்க, கெட்டி போட்டிட்டு தவக்கல் வரந்தா அல்லாவுடைய தவக்கல், நான் அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிட்டு வாங்க. இதுதான் தவக்களுடைய அடையாளம். என்ன செய்ய கெட்டி முடிச்சிடணும். நீங்க கேட்கலாம், அதான் கெட்டியாச்ச அப்புறம் என்ன தவக்கல், அப்புறம் என்ன அல்லா பாத்துக்கிறது, அது பாட்டு நிக்குவேன். நம்ம ஆடு மாடு ஒட்டங்கன்னா மேய்க்கல, ஏன்னா நமக்கு அது புரியாது. வண்டி இருக்கு, டூ வீலர் இருக்கு, பள்ளியாசம் தொழு வந்துருக்கும், வெளியில உண்டாச்சு, சைட் லாக் பண்ணிட்டு வரவா பண்ணாம வரவா? சைட் லாக் பண்ணாம வந்தா எவனாவது சாவி போட்டு எடுத்துட்டு போயிடலாம், பள்ளியாசலுக்கே வந்தாலும் சரி. சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. செருப்பு காணா போகுதுன்னு சொல்றோமா இல்லையா? சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்களா, பள்ளியாசல்லேன்னு செருப்பு எடுத்துட்டு போனா பறக்கத்து. கேட்டு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எனக்கு. எல்லாம் இப்படிமா நினைப்பாங்க அப்படின்னு. பள்ளியாசல்லே இருந்து செருப்பு எடுத்துட்டு போனா பறக்க, அஜஸ்ட செருப்பா அப்ப ரொம்ப ரொம்ப பறக்க. நல்லா சொல்றாங்க, பள்ளியாசல்ல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு போனா பெரிய முசீபத்து. அது நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம சொத்தையெல்லாம் காலி பண்ணாம விடாது. பள்ளியாசனுடைய சொத்துல இருந்து ஒரு ஈக்குச்சி தூக்கிட்டு போனாலும் கூட, ஒரு குச்சை எடுத்துட்டு போயிட்டாலும் கூட, அது வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு சொத்தெல்லாம் நாசமாக்கிடுமா. பள்ளியாசனுடைய எந்த பொருளும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அதனாலதான் எங்க போய் நிர்வாகம் பண்றது ரொம்ப ஈஸியா நிர்வாகம் பண்ணிடலாம். ஆனா பள்ளிவாசல நிர்வாகம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பள்ளிவாசலுடைய காசுகள் வருது போகுது, கணக்கு வழக்கு பார்த்து ரெடி பண்ணி வைக்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல இருந்து ஒரு 10 பைசா நம்ம பாக்கெட்டுக்குள்ள போயிட்டாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க, நம்ம சொத்தையும் சேர்த்து அழிச்சிடும். மோசமானது பள்ளிவாசலுடைய நிர்வாகம். பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றது பெரிய கஷ்டமான நிர்வாகம். பள்ளிவாசல்ல இருந்து எடுத்துட்டு போறது வரக்கத்துன்னு நினைச்சு தூக்கிட்டு வராங்க. அது மாதிரி கெட்டாம விட்டுட்டு வரதா, நம்ம அதே மாதிரி லாக் போடாம அப்படியே விட்டுட்டு வரதா? ஏன் பள்ளிவாசல் தானே வந்திருக்கேன், அல்லாஹ் தொழுவது தானே வந்திருக்கேன், அவன் பாத்துக்குவான். என்ன செய்யணும்னா லாக் போட்டுட்டு என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதான் லாக் போட்டாச்சே, ஏன் சேர்த்து தவக்கல்து அலல்லாஹ் அதுதான் நிக்குமே அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா லாக் போட்டதை கூட திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம லாக் போட்டு விட்டு வர்றோம், அந்த லாக்கையும் உடைச்சி லாக்கையும் க்ளோஸ் பண்ணி அதையும் தூக்கிட்டு போற வல்லவனுக்கு மிஞ்சிய வல்லவன் உலகத்துல இருப்பானோ, நமக்கு மேல ஒரு ஐடியால இருப்பானோ, அப்படிலாம் இருக்கிறார். அதனால நாம என்ன செய்யணும், நமக்கு ஸல்லல்லாஹு சொல்லி தர வழிமுறை, அவுத்து விட்டுட்டு லாக் பண்ணாம அல்லாஹ் பாத்துக்குவான்னு வராதீங்க. லாக் பண்ணிட்டு இந்த லாக் பண்ணாலும் பாதுகாப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும் என்று சொல்லிட்டு வாங்க. கடை மூடியாச்சு, 1க்கு 9 பூட்டு போட்டாச்சு, பூட்டு போட்டுட்டு திரும்பி வர்றோம். நாளை காலையில 9 மணிக்கு தான் கடையை போய் திறக்க போறோம். அதுக்கு இடையில கடையை யார் பாத்துக்குவான்? பூட்டை பாத்துக்குவோம். பூட்டு பாத்துக்காது, அல்லாஹ் தான் பாத்துக்கணும். ஏன்னா அந்த பூட்டு சர்வசாதாரண. இப்பெல்லாம் பூட்டை என்ன பூட்டை தட்டை உடச்சிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம கீழே 6 பூட்டு போட்டுருக்கோம், அப்படியே இருக்கு. பூட் லாக் போட்டது அப்படியே இருக்கு. மேல சட்டர் இருக்கா இல்லையா, அதுல லைட்டா பிளேட்ல கோடு போட்ட மாதிரி ஒரு கோடு மேல சர்றன்னு போயிடுது. உள்ள போய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். எனவே பூட்டு நமக்கு பாதுகாப்பு அல்ல, அல்லாஹ் தான் பாதுகாப்பு. அடிக்கடி துஆ செய்வாங்க, யா ஹய்யு யா கய்யூம் அஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லா வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன். நிரந்தரமானதை நித்திய ஜீவனே, என்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். யா ஹய்யு யா கய்யூம் அஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லா, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ லேசாக்குவாயாக. வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன், ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட யா அல்லாஹ் என்னை என் பொறுப்பில் ஒப்படைத்து விடாதே. மக்களை பாதுகாக்கிறதல்ல, நம்மளையே நம்மளால பாதுகாக்க முடியாது. என்ன நம்மளையுமா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா, நம்ம காரியங்கள் கூட அல்லாஹ்ட்ட தான். மூச்சு விடுறது நம்ம இஷ்டத்துக்காக மூச்சு விட்டுட்டு இருக்கோம். நாம நினைச்ச நேரம் மூச்சு விடுறது, நினைச்ச நேரம் மூச்சு நிப்பாட்டி வைக்கிறது, அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செய்ய ஆரம்பிச்சா என்னைக்கே மூத்தா போயிருக்கும். நாம பாட்டுல மூச்சு அது பாட்டுல போதும், அது பாட்டுல வந்துட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இறந்துட்டே இருக்கு. இது நம்மளுடைய கையிலேயா இருக்கு? ஒரு செகண்ட் அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்து, இந்தா நீ ஓய்ச்சதுக்கு மூச்சு விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா பேச முடியுமா? டீ குடிக்க முடியுமா? சோறு திங்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? சோறு கையில இருக்கும், எப்படி திங்கிறது? மூச்சு விடணும், சோறு சாப்பிடணும், மூச்சு விடணும், பேசணும், மூச்சு விடணும், சந்தோஷமா இருக்கணும். முடியுமா? நடக்கிற காரியமா? ஒரு செகண்ட் சமயம் அல்லாஹ் நம்ம கையில ஒப்படைச்சா நிச்சயமாக நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற பக்குவம் நம்மள்டே கிடையாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன்,
கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல கூட என்ன என் பொறுப்புல விட்டுறாது. அப்படின்னா என் முன்னாடிய, என் பிள்ளைய, என் நிர்வாகத்தை, என்னுடைய கடைகளை, என்னுடைய வியாபாரங்களை, என்னுடைய பிரச்சனைகளை, இதெல்லாம் என்னால நம்மால நமக்கு முடியுமா? அப்ப நம்முடைய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய தவக்குல். நம் மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய தவக்குல், நம்முடைய வியாபாரம் அல்லாஹ்வுடைய தவக்குல், நம்முடைய பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தவக்குல். இதை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அந்த தவக்குல் வேணும். தவக்குல்ல என்ன? நம்முடைய பொறுப்புகளை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தல். என்னுடைய பொறுப்புகளை அல்லாஹ் பார்த்துக்குவா என்று நினைத்தல். அதுக்காக சும்மா ஒப்படைச்சிட்டு உட்கார்றதல்ல, நாம் முயற்சி செய்யறது, முடிச்சு தர்றது அல்லாஹ்வுடைய வேலை. அழகாக சொல்லுவாங்க, நம்முடைய வேலை என்னன்னா செய்யறது. ஒரு இஸ்மாமும் மினல்லாஹ், அதை முடிச்சு வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. நாம செயல ஆரம்பிக்கணும், நாம செய்ய ஆரம்பிக்கணும், அதை முடிச்சு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. நாம தக்பீர் கட்டுவோம், சலாம் கொடுக்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்குள்ள உயிரோடு இருப்போமா? தக்பீர் கட்டும் போது நான் 2 ரக்காத் தொழுது முடிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கா? எவ்வளவு வீடியோக்கள் பாக்குறமே, தக்பீர் கட்டினாப்லே மூத்தாக்கி வந்துடுறாங்க, மூத்த அப்பவே வந்துருது. அப்ப நம்ம கைவசம் நம் இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைத்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஆனா அதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ நிம்மதியை தேடி அலைகிறதுனால கடைசியில உண்மையான நிம்மதி கூட கிடைக்காம போய் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் நம்முடைய பொறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தவக்குல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியால் புரிவானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து நடத்தி தருவானாக. நம்மால் எதுவும் முடியாது, எல்லாம் முடிந்தவன் அல்லாஹ்வே என்கிற நம்பிக்கையை அல்லாஹ் நம் உள்ளத்தில் ஆழம் பதிய செய்வானாக. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم يا حي يا قيوم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.